அக்டோபர் 25 5 சிட்டு 2 காசு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6. விசுவாசத்தின் முன்னோடியாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்து நாம் கற்கும் ஒரு முக்கியமான படிப்பினை குறைவில் அவனுக்கு இருந்த மன நிறைவு ஆகும். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு பண்ணப்பட்ட நாட்டிலே பரதேசியை போல தங்கியிருந்து கூடாரங்களில் குடியிருந்தான். எபிரேயர் 11:9. வசதியாயிருந்த நகரவாசி இப்பொழுது வனாந்தரத்தில் வாழ்கிறான். கோபுரங்களை விட்டு கூடாரங்களில் இருக்கிறான். அவன் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். ஆனால் அவன் எள்ளளவாவது முறுமுறுத்ததாக அவன் சரிதையில் எங்கும் காணுவதில்லை. கடவுளது வாக்கின் நிறைவேறுதல் தாமதித்தது. அவனுக்கு சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனாலும் முறையிட ஏற்பட்ட சோதனையை மேற்கொண்டான். ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று பண்பாக ஜெபித்தான். ஆதியாகமம் 15:2. நமது கீழ்ப்படியாமைக்கு ஒரு முக்கிய காரணம் பொறுமையின்மையே. கடவுளது சித்தத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு விருப்பமான திசையில் படகை ஓட்டுகிறோம். கடற்பாசியே நமது தலையை சுற்றி கொண்ட பிறகுதான் நமக்கு புத்தி வருகிறது. யோனா 2:5. ஆனால் ஆபிரகாமை குறித்தோ அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லப்பட்டது. எபிரேயர் 6:15. துரித விளைவுகள் உடனடி பயன்கள் என்றே விரைந்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 6:11. கீழ்ப்படியாதோர் இடறி விழுவது நிச்சயம். வாழ்க்கையில் ஆசைகள் இருப்பது தவறல்ல. ஆனால் அவற்றை நாம் கடவுளது பலிபிடத்தில் வைத்து விடாவிடி அவை அரிப்பிளவை ஆகிவிடும். ஆசைகளுக்கு அடிமையானவன் கடவுளது விளக்க முடியாத வழிகளை விட்டு விலகிச் செல்வான். மாம்சீக போட்டிகளில் அவன் சிக்கிக்கொண்டு இறை சித்தத்தை முற்றிலும் பறிகொடுத்து விடுவான். லோத்து அவனுக்கு விருப்பமான எந்த இடத்தையும் தெரிந்து கொள்ள ஆபிரகாம் தாராளமாக விட்டுவிட்டான். மேலே இருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருந்த ஆபிரகாமுக்கு இடதுபுறமோ வலதுபுறமோ அதை பற்றி கவலை இல்லை. ஆதியாகமம் 13:8-12 வரை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் உடமையானவரையே நம்பி இருந்ததால் அவன் சோதோமின் அரசன் கொடுத்த பொருட்களை கூட துச்சமென்றெண்ணி அவற்றை எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டான். ஆதியாகமம் 14:21-24 வரை. 5 சிட்டு 2 காசதாக விற்றும் அங்கதில் ஒன்றும் தரையிலே விழாதென்றுத்தமன் உரைத்திருக்க, பந்தியில் விசாரமுடன் போக்கிடம் அற்றவர் போல சந்தேகத்தினால் உழன்று தவித்து தவித்து நின்று சிந்தனைப்படாதே நெஞ்சமே, உன்னை ரட்சித்த தேவசுதன் இருக்கிறார். கீர்த்தனை வேதநாயகம். சாஸ்திரியா